மீண்டுமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். 21 நாள் ஜெபத்துல இன்னைக்கு 8வது நாளா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்துல எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். ஆதியாகமம் 22:18 வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். விசேஷமாய் வாக்கு தத்தத்தை, இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டுமாய் தேவன் ஆபிரகாமோடு பேசின வார்த்தை. அல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவன் பெற்றுக்கொண்டதுக்கு காரணம், ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். கீழ்ப்படிதலால வரக்கூடிய ஆசீர்வாதம் இல்ல, நம்ம தமிழ்ல படிக்கும்போது அப்படி வந்துருது. ஆனா வார்த்தைக்கு கீழ்ப்படிவதால் வரக்கூடிய ஆசீர்வாதம். ஆமென். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த 21 நாட்கள்ல இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வந்திருக்கிறோம், வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். அப்படின்னு சொல்லும்போது வார்த்தையை கீழ்ப்படியுதுன்னா இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இது என் வாழ்க்கையில மாற்றங்களை என்ன பண்ணும், உண்டாக்கும், இது என்னுடைய காரியங்களை மாற்றும், என்னுடைய பிரச்சனைகளை மாற்றும், என் தேவைகளை சந்திக்கும் அப்படின்னு வந்திருக்கிறோம். ஆமென். அப்ப வார்த்தை என்பது சாதாரணமானது அல்ல. இந்த வார்த்தை என்பது அசாதாரணமான காரியத்தை செய்யக்கூடியது. அப்ப ஏன் வார்த்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் சில பேர்கிட்ட சொன்னோம்னா, இப்ப பாரு இது ஆரம்பிச்சிட்டாரா, இதுதான் சொல்லுவாரா, வரு வார்த்தை பாரு அப்படின்னு நீங்க ஒருவேளை யோசிக்க மாட்டேன். ஒருவேளை இந்த யோசனை வரும் உங்களுக்கு. நான் பிசாசுமே அந்த வார்த்தை இருக்கதான் விட மாட்டான். மற்றபடி ஞாயிற்றுக்கு சில கதைலாம் சொன்னோம்ல, அதெல்லாம் உங்களுக்குலாம் டப்புன்னு உட்காந்துருக்கும். ஏன்னா அது என்டர்டைன்மெண்ட் மாதிரி போயிடும். ஆனா இது வந்துச்சுன்னா நம்மள ஏதாவது மாத்திக்கிட்டே இருக்கும். இந்த மாலை வேலையில அந்த வார்த்தையை இங்க ஆபிரகாம் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணா, கீழ்ப்படி. நீங்க கேட்கலாம், அப்ப தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சா அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வருமா? வரும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா வரும். தெய்வீக கனெக்ஷன்ல நாம் நல்லா புரிஞ்சுக்கிறதுனா, நான் தேவனோடு இணைக்கப்படும் போது எப்படிதான் இணைக்கப்படுவேன், தேவனுடைய வார்த்தை கொண்டு தான் இணைக்கப்படுவேன். தேவனுடைய வார்த்தை சொல்லும் போதுதான் அவர் அதுக்கு பதிலே செவி கொடுப்பார். வேற எதுக்கு அவர் செவி கொடுக்குற மாதிரி இல்ல. அப்ப வார்த்தையை தான் அவர் கனப்படுத்த விரும்புகிறார், வார்த்தையை தான் நினைப்பூட்டவும் சொல்லுகிறார். அப்ப இந்த வார்த்தையை அவர் நினைப்பூட்டு சொல்றாருன்னா அவர் மறந்துட்டாருன்னு இல்ல, எனக்கு தெரியுதான்னு பாக்குறாரு. அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை எனக்கு நினைப்பூட்டுன்னு வேதத்துல வருது. ஏன் அதை நினைப்பூட்டு சொல்றாரு? அந்த வார்த்தையின் நினைவூட்டுதல் உனக்கு இருக்கும்போது தான் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணம் உனக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்ப இன்னைக்கு வார்த்தையை குறித்த ஒரு நல்ல புரிந்துணர்வு வரணும். வார்த்தையுடைய மேன்மை தெரிய ஆரம்பிக்கணும். வார்த்தையுடைய மேன்மை தெரியும் போதுதான் அந்த மேன்மையான வார்த்தை என் வாழ்க்கைக்கு மேன்மையான காரியங்களை கொண்டு வந்து கொடுக்கும். அப்ப தெய்வீக இணைப்பின் மூலமாக தேவன் என்னோடு இடைப்பட விரும்புகிறார். அவர் எப்படிதான் இடைப்பட விரும்புகிறார்? வார்த்தையால இடைப்பட விரும்புகிறார். இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னு சொல்லும்போது, அங்க ஈசாக்கு கிட்ட எப்படிதான் இடைப்பட்டார்? ஆபிரகாம் எப்படி இடைப்பட்டார்? யாக்கோபுட்ட எப்படி இடைப்பட்டார்? அப்ப வேதத்துல இருக்க ஒவ்வொரு மனுஷனோடு எப்படி இடைப்பட்டார்? அப்போஸ்தலன் பவுலோட எப்படி இடைப்பட்டார்? அப்படி யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலன் பவுலை ஸ்பெஷலா தெரிஞ்சுக்கிறார், பேதுருவை ஒரு விதமா தெரிஞ்சுக்கிறாரு, அப்போஸ்தலன் பவுலை ஒரு விதமா தெரிஞ்சுக்கிறாரு. பேதுருவை தெரிஞ்சுக்கும் போது அந்த யூதர்கள் அந்த வழியில வரங்களுக்கு மாத்திரம் தான் அவருடைய பயணம் போய்கிட்டு இருக்கு. ஆனா அப்போஸ்தலன் பவுல் அங்க இல்ல, புறஜாதியர்களுக்கு. அப்ப அவருடைய டேர்னிங் பாயிண்ட் எங்க அமையுதோ அங்க அந்த டேர்னிங் மேல சரியாய் அவர் அதை புடிச்சுக்கிறாருன்னு சொல்லலாம். ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் இப்ப நம்மளாம் புறஜாதியா இருந்தோம், பைபிளை பத்தி ஒண்ணுமே தெரியாது, இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நமக்கு ஆச்சரியப்படுறோம். ஆனா அவரு அதுல எல்லாத்தையும் தேர்னவர் இல்லையா? அப்ப அதை தேர்னவருக்கு உள்ள ஒரே ஒரு விஷயம் தான் அவருக்கு புரியாம இருந்துச்சு. என்ன புரியாம இருந்துச்சு? தேவன் ஒருவர், அது மட்டும் எல்லாருக்கும் தெரியும். இவர் என்ன இயேசு கிறிஸ்து தேவன் சொல்றாரு. அப்ப தேவன் ஒருவர்னா அவர் மட்டும் தானே இருக்கு, தேவன் மட்டும். இவர் யாரு? அப்ப இவர் இல்ல. அதான் அங்க வாக்குவாதங்கள் என்ன பண்ணுது, வருகிறது. அப்புறம் தான் அவருக்கு விளங்க ஆரம்பிக்குது. இப்ப இந்த குமாரனாகிய இயேசு அவரோட இடைப்படும் போது தான் தெரிய ஆரம்பிக்குது. அப்ப இது வரைக்கும் சொல்லப்பட்டது எல்லாம் பிதாவை பத்தியும் சொல்லிருக்குது, குமாரனை பத்தியும் சொல்லிருக்குது, பரிசுத்த ஆவியானவரை பத்தி என்ன பண்றது. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாமுக்குமே இந்த வார்த்தை வரும்போது அந்த வார்த்தை வல்லமை உள்ளதுன்னு சொல்றோம், ஜீவன் உள்ளதுன்னு சொல்றோம். அப்ப என்ன வல்லம் உள்ளது? தேவனுக்கு இருக்கிற வல்லமா அந்த வார்த்தைக்குள்ளார இருக்குது. ஜீவன் என்பது எது? ஆவியானவருக்குள்ள இருக்க ஜீவன் இதுக்குள்ளார என்ன பண்ணுது?
அப்ப இன்னைக்கு இந்த வார்த்தை எந்த அளவுக்கு நாம் மேன்மையா எண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு இந்த வார்த்தை என் வாழ்க்கையில மேன்மையான காரியத்தை செய்யும். அப்ப இந்த வார்த்தை என்பது தேவனும் அங்க இருக்கிறாரு, ஆவியானும் அதுக்குள்ள என்ன பண்றாரு, அடங்கி இருக்கும் போது வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. அப்ப இந்த வார்த்தையை நான் எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்துகிறேனோ அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில வார்த்தை என்னை மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா. நான் எந்த அளவுக்கு வார்த்தையை உயர்த்துகிறேனோ அந்த அளவுக்கு இந்த வார்த்தை என்ன உயர்த்தும். எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில அது முதல்ல ஃபர்ஸ்ட் வைக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில அந்த வார்த்தை உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து என்ன பண்ணும், கொடுக்கும். ஆமென். அப்ப இந்த மாலை வேளையில விசேஷமா இந்த நாட்கள்ல அதை தான் ரொம்ப விரும்பி அதை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஏன் அந்த வார்த்தை என்பது என்ன? யோவான் சுவிசேஷம் சொல்லப்படுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் எடுத்திருந்தது, அந்த வார்த்தை தேவனாவே. அப்ப யோசிச்சு பாருங்க, ஏன் வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறோம், அந்த வார்த்தை தான் கடவுளா இருந்துச்சு. ஆமென். அப்ப அந்த வார்த்தை கடவுளா இருந்தால அந்த கடவுளுங்க தான் எல்லாத்தையும் உண்டாக்குனா நமக்கு தெரியுது. அப்ப வார்த்தை தான் எல்லாத்தையும். அப்ப நான் வார்த்தையை உயர்த்தும் போது மேன்மைப்படுத்தும் போது என்ன நடக்கும், எதெல்லாம் என்னால முடியலையோ அந்த வார்த்தை எனக்கு எல்லாவற்றையும் உண்டாக்கி கொடுக்கும். அல்லேலூயா. ஏன்னா ஒன்று உண்டாக்கப்பட்டதுல இருந்து வார்த்தை வரல, வார்த்தை எப்படிதான் வந்துச்சு, உன்னை உண்டாக்குவதற்காக வந்துச்சு. அப்ப உங்க வாழ்க்கையில எது இல்லை அப்படின்னு நீங்க யோசிக்க வேணாம், வார்த்தை இருக்குதா அதை ஒண்ணு உண்டாக்கும். அல்லேலூயா. இப்ப உங்களுக்குள்ளார உங்களுக்கு தேவையின் மத்தியில இருக்கிறீங்க, இல்ல பலவீனத்தின் மத்தியில இருக்கிறீங்க, எப்படி எனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்க கூடாது. நான் வார்த்தையை நம்புறேன், வார்த்தை எனக்கு சுகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆமென். ஏன் அதை அந்த அளவுக்கு நான் மேன்மைப்படுத்துறேன், அந்த அளவுக்கு அதை நான் உயர்த்துறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, அதுதான் என் வாழ்க்கையை உண்டாக்க போகுது, அதுதான் என் வாழ்க்கை சீர்திருத்த போகுது. இந்த பைபிள் தான் என்னுடைய மேன்மைப்படுத்த போகுது, இதுதான் எனக்குள்ள அந்த காரியம் செய்ய போகுதுன்னு சொன்னோம்னா நான் அலசாட்டா என்ன பண்ண மாட்டேன். கீழே மெயின் சாவி வீட்டுல ஒரு சாவி தான் இருக்குது, அது இல்லைன்னா வீடே திறக்க முடியாது. அதை எப்படி வச்சிருப்போம், யார்கிட்ட கொடுத்தாலும் சொல்லிட்டு ஒரு பத்திரமா வச்சிரு, ஒரு சாவி தான் இருக்குது அப்படிமோ இல்லைங்களா. அப்ப இன்னைக்கு இந்த வார்த்தை எல்லாவற்றையும் திறக்கக்கூடியது, எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது, எல்லாவற்றையும் சீர்படுத்தக்கூடியது. அப்ப அதை குறித்த அந்த அறிவும் அந்த புரிந்துணர்வு வந்துச்சுன்னா இதை நம்ம விடவே மாட்டோம், கீழே வைக்கவே. டைமண்ட் எங்க வைக்கணும் அங்க வைக்கணும், அதை காட்டி இதை எங்க வைக்கணும் அங்க என்ன பண்ணும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் ஒண்ணுமே இல்லைங்க, எனக்கு எந்த உதவியுமே இல்லைங்க, எந்த சாத்தியமே இல்லைங்க, வார்த்தை தெரியுதுங்களா. அதுதான் அங்க ஈசாக்கு நினைப்பூட்டுகிறார். ஈசாக்கு தன்னுடைய நெருக்கத்தின் நேரத்திலையும் பிரச்சனைகள் நேரத்திலையும் அவங்க அப்பா செய்த பாணியை கொஞ்சம் பின்பற்ற ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பா என்ன பண்ணாரு, அவரு எப்படி கிளம்புனாரோ அதே மாதிரி என்ன பண்றான், கிளம்புறான். நிறைய பேர் சொல்ல பாருங்க, அவன் பாரு அவன் அப்பம் புத்தி அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், ஈசா கொஞ்சம் அப்பம் புத்தி இருந்திருக்குது. அப்ப எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணவும் இது கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டான் இல்லையா. ஃபாலோ பண்ணி அங்க பாத்தீங்கன்னா அப்படியே வரும், ஃபாலோ பண்ணி போக இங்க இருக்கும்போது சொல்லும்போது கூட அவங்க எப்படி அப்பா வந்து போய் சொன்னானே அதே மாதிரி மனைவி தங்க சகோதரி இவனு போய் சொல்லுவான். கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, ஆனா எதுல இருக்கணுமோ அதுல போய் இல்லை. யோசிச்சு பாருங்க, ஈசாக்கு மற்றவங்ககிட்ட அவன் வேணா போய் சொல்றான் தங்கச்சி அப்படின்னு பேசுறான், ஆனால் ஆண்டவர்ட்ட உண்மையா இருக்கு. ஆண்டவர்ட்ட அவன் உண்மையா இருந்தால்தான் ஆண்டவர் அவனை எங்க இருந்தாலும் அவனை தேடி வருகிறார், எங்க இருந்தாலும் அவன் பிரச்சனையை மாத்துகிறார், என்ன சூழ்நிலை இருந்து மாற்றுகிறார். பஞ்சத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பஞ்சம், கடுமையான பஞ்சத்தின் நிமித்தம் தான் கர்த்தர் அவனோட பேசுகிறார். பேசும்போது சொல்றாரு இல்லையா, நான் உன்னோட கூட இருந்து அப்படின்னா என்ன அர்த்தம், சொல்லிட்டு போக மாட்டோமா, உன் கூடவே இருப்பேன். அல்லேலூயா. உன்னுடனே இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் உன்னோட கூட இருந்துங்கிறதுக்கும் போன் எங்க இருக்குது அப்படிங்கிறது இருக்குங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம். அப்ப இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் உன்னோட கூட இருந்து என்ன பண்ணுவாரான்னு சொல்லுது, உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படி ஒரு வேலை என்ன, உன் கூட நான் இருக்கிறேன்னா உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், வார்த்தை என்னோட இருக்குதா, அந்த வார்த்தை என்னை ஆசீர்வதிக்கும், அந்த வார்த்தை என்னை உயர்த்தும், அந்த வார்த்தை என்னை மேன்மைப்படுத்தும். ஏன் மேன்மைப்படுத்தும், அந்த வார்த்தையுடைய காரியமே அப்படிதான். அதை அது மாத்திக்கும் மாத்தாது. தன்னை மாற்றி வார்த்தை மாத்திரம் வந்துருச்சுன்னா சொல்றால ஏசாயா தீர்க்கதரிசியில, வானத்திலிருந்து மழை பொழிந்து பூமியை நனைத்து அது முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறதையோ எப்படியே டிட்டோ. அது எப்படி மழை பொழிஞ்சிச்சுன்னா ஒரு வேலை நடக்குதோ அப்படியே அது என்ன பண்ண, அதை மாத்திக்காது. மழை எப்படி ஒன்ன மாத்திக்காதோ அதே போல வார்த்தை ஒன்ன மாத்திக்காது. அதை மாத்திக்காம அப்படியே வேலை நடக்கும்.
நீங்க எத்தனை பேர் அப்படியே நடக்கும் நினைக்கிறது? அப்படியே என் வாயிலிருந்து வசனமும் புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா விளக்கம் சொல்றாரு. அந்த மழை பெஞ்சு எப்படி பூமியை நினைச்சு அதுல விளைச்சல் எல்லாத்தையும் நிரப்புதோ அதே போல அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் ஏன் நான் எதற்காக அனுப்பணும் அதை கண்டிப்பா அது செய்து முடிக்கும். அல்லேலூயா. மழை எதற்காக நான் அனுப்புகிறேனோ அது எப்படி செய்து முடிக்குதோ அதே போல வார்த்தைங்கிற மழை பெய்யும் போதெல்லாம் அது ஒரு பெரிய விளைச்சல் என்ன பண்ணும். அதனாலதான் இன்னைக்கு திரும்ப அந்த வாக்குத்தத்தத்தை உங்களை நினைப்படுகிறேன். ஆசீர்வாதமான மழை பெய்யுன்னு சொல்லிட்டாரு. சொன்ன வார்த்தையை நம்புங்க, அவ்வளவுதான். ஏன் நம்ம ஆண்டவர் நிறைய காரியத்தை பேசுறது ஏன் தெரியுமா? நிறைய காரியம் பைபிள் சொல்லி வச்சிருக்க. அதை படிச்சிருக்கிற வார்த்தைய அதை படிச்சிருந்தனா நமக்கு கேள்வியே வராது. இன்னும் சொல்ல போனா எலிசபெத் பிளஸ் சகரியா இவங்க கல்யாணம் ஆகாதவங்க, இவங்க டவுட் வருது. அவங்க கல்யாணம் ஆனாலுக்கே டவுட். ஏன் என்ன டவுட்? வயதாகி போச்சு இல்லைங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு சகரியா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறாரு, ஆனா டவுட்ல வயசாகி போச்சு டவுட்ல பேசுறாரு. தேவதூதனை இறங்கி இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களோடு இருந்து காரியம் செய்யும் போது நீங்க சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், சந்தேகப்படாமல் அதை ஏற்றுக்கொண்டால், அது சந்தேகப்படாம 100 மடங்கு பலன் என்ன பண்ணும் கொடுக்கும். அதை தான் ஈசாக்கு சந்தேகப்படல. அல்லேலூயா. அதான் உன்னோட கூட இருந்து சொன்ன உடனே ஆண்டவர் அவனோடே போய்கிட்டு இருக்கிறாரு. அவனோட போகும்போது அவனோட போகும்போதெல்லாம் ஊற்று என்ன பண்ணுது? போய்கிட்டே இருக்குது. ஏன்னா ஊற்றை உண்டாக்குனவர் போயிட்டு இருக்கிறாரு. ஒரு சிஎம் வந்துடுறாரு, மொத்த தமிழ்நாடு என்ன பண்ணுது? அங்க இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் போகும்போது அந்த சராசரங்களை என்னத்தை பார்த்திருக்கோம்? அவர் வராரு, என்ன செய்ய, யார் கூட இருக்கிறாரு? ஈசாக்கு பெரிய ஆள் கிடையாது, ஈசா கூட இருக்கிற ஒரு பெரிய ஆளு. அல்லேலூயா. அந்த மண்ணுக்கு தெரியுது. எதுக்கு தெரியுது? அந்த மண்ணுக்கு தெரியுதுங்க, ஆண்டவர் ஒருத்தர் வராருன்னு. பிளஸ் நோன்றது இவனா இருக்குது, ஆனா தண்ணி வந்துகிட்டு இருக்குது. ஏன்? ஆண்டவர் கூட இருந்து, உன்னோட கூட இருந்து. அதை தான் சொல்ல வரேன். இன்னைக்கு நமக்கு தெரியணும், நான் எங்க போனாலும் எனக்கு ஆசீர்வாதம் தான். ஏன் தெரியுமா? என்னால அல்ல, அந்த மண்ணால கிடையாதுங்க, தேவனால. நல்லா விளையணும். உடனே மண்ணை பிடிச்சி கூடாது. மண்ணு இப்ப அப்படித்தான் வேலி வாய் போச்சு இல்லையா? நல்ல விளையிற இடம் ஒரு மாதிரியும் விளையாடாத ஒரு மாதிரியும் வரும். அது மண்ணை நம்பிடுறாங்க ஆளுங்க இல்லைங்க. எந்த இடத்துல இருந்தாலும் மண்ணை நான் மையப்படுத்தல, தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் நான் மையப்படுத்துறேன். அல்லேலூயா. அப்ப உன்னோட கூட இருந்துங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. சொன்னவர் சாதாரணமானவர் அல்ல. அல்லேலூயா. நல்ல விளையணும். சொன்னவர் சாதாரணமானவர் அல்ல. நீங்க உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறவரும் சாதாரணமானவர் அல்ல. அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர். நீங்க யோசிக்காததும், நீங்க நினைக்காததும், நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமா செய்கிறவர். நமக்கு சில நேரம் எப்படி நடக்கும் தான் யோசிச்சாதான் அங்க நடக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு முடிவு பண்ணிக்கணும், எப்படி நடக்குங்கிற எண்ணம் எனக்கு வரவே கூடாது. எப்படி நடக்கும் என்ற கொஞ்சம் தானே இருக்குது, என்ன அவ்வளவுதானே இருக்குது, எனக்கு இவங்க இல்லையே, எனக்கு அவங்க இல்லையே, கிடையாது. அல்லேலூயா. வார்த்தையை நம்புறேன், என்னோட வார்த்தை இருக்கு உங்களோட. அதான் இதை மேன்மைப்படுத்து. அல்லேலூயா. இதை எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்துறீங்களோ, எந்த அளவுக்கு தியானிக்கிறீங்களோ, அதான் பைபிள் 1ஆம் அதிகாரத்தை தியானத்தை பத்தி சொல்லுது. சங்கீதம் 1 இல்லையா? 2 விதமான மனுஷன் அது குறிக்குது. ஒண்ணு நீதிமான், ஒண்ணு இன்னொருத்தவன் துன்மார்க்க. என்னத்தை யோசிச்சே இருப்பான்? சுட்டு போட்டா கூட நீதி யோசிக்கவே மாட்டான். சுட்டு போட்டா கூட அவனுடைய நினைவு முழுக்க என்னவா இருக்கும்? பொல்லாததான் இருக்கும் நினைவு முழுக்க. ஆனா நீதிமான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? இப்ப நீங்கள் நானும் எப்படி இருக்கணும்? எப்படி பாருங்க, சுட்டு போட்டாலும் தீமையை குறித்து யோசிக்க கூடாது. ஆனா நிறைய முறை நமக்கு என்னதான் வருது? என்ன நடக்கும் தெரியல. அதெல்லாம் எதை தியானிக்கிறோம்? என்ன நடக்கும் தெரியலன்னு தியானிக்கிறோம். இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் பைபிள் சொல்லுது. ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வதிக்கப்பட்டது விளக்கமும் சொல்லுது. நீர்காலக்கன் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல இருப்பான். எங்கேயாவது மரம் இலை உதிராம இருந்திருக்கான்? அப்ப எங்கேயாவது இலை உதிர மரத்தை பார்த்திருக்கோமா? பார்த்ததே இல்லை இல்லையா? ஒரு சீசன்ல இது உதிரும், ஒரு சீசன்ல அது இலை உதிராத மரமே. ஆனா இலை உதிராதுன்னு சொல்றாரு. அப்ப யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு? நீதிமான பத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு. பார்க்கும்போது மரம் மாதிரி தெரியுது, ஆனா இலை உதிர மரத்தை பார்த்திருக்கிறோமா? இல்ல. ஆனா நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ இரவும் பகலும் என் வார்த்தை தியானிக்கிட்டே இருந்தனா நீ பார்க்கறதெல்லாம் உதிர்ந்து போகும், நீ உதிராம இருப்ப. அல்லேலூயா. அப்ப நீங்கள் நானும் இலை உதிர மரத்தை போல எத்தனை பேர் ஆமென் சொல்றது? செய்வதெல்லாம் எப்படி வாய்க்கும்?
நான் இரவு பகலும் ஒன்ன தியானிச்சிட்டு இருக்கிறேன். வாய்க்குமான்னு தியானிக்கல, முடியுமான்னு தியானிக்கல, சாத்தியமான்னு தியானிக்கல. ஆனா இன்னைக்கு நாம எதை யோசிச்சாலும் கொஞ்சம் நல்லா யோசிக்கிறோம், கொஞ்சம் சரியில்லாதான் யோசிக்கிறோம். அது வந்துருது. ஏன் வந்தது? நம்ம விழுந்து போன உலகத்துல இருக்கிறோம். பரவாயில்லன்னு போறது வாழ்க்கை இல்லைங்க. என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். அப்ப இன்னைக்கு வார்த்தை நம்மள அதான் அங்க ஈசா கிட்ட ஒரு பெரிய காரியம். டர்ன் பண்ண சொல்றாரு ஆண்டவர், டர்ன் பண்றாரு. இருக்க சொல்றாரு, இருக்கிறார். செய்ய சொல்றாரு. அங்க சொல்ல போனா நீ செய்யணும் கூட சொல்லல. நீ விதப்பா 100 மடங்கு கொடுக்குறலாம் சொல்லல. உன்னோட கூட நான் ஆசீர்வதிப்பேன். உங்க அப்பாவுக்கு இருக்க ஆணையை நான் நிறைவேற்றுவேன். வேற ஏதாவது நீ பஞ்சமா இருக்குதுப்பா, நீ போய் துறவை தோண்டு, நீ போய் விதை அங்க நான் இருந்து அப்படிலாம் சொல்லவே இல்லை. இன்னைக்கு நமக்கு சில வார்த்தைகள் வரும்போது நமக்குள்ளார சில வெளிப்பாடுகள் வரும், இல்லைன்னா ஒரு நம்பிக்கையாவது வரும். அங்க அவனுக்குள்ளார நம்பிக்கை வந்துச்சு, அவனுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு வந்துச்சு. என்ன தெரியுமா? எங்க அப்பாவை நல்லதான் ஆசீர்வதிச்சிருந்தாரு. ஏன் அங்க உன்னோட குறைந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உங்க அப்பாவுக்கு கிட்ட ஆணையை நான் நிறைவேற்றணும்னு சொல்றாரு இல்லையா? எதை வச்சு சொல்றாருன்னா, இன்னொரு முக்கியமான இடம், ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தின்படி தான் ஈசாக்கு பிறந்தான். அப்ப ஈசாக்கு என்பவன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நிறைவேற்றப்பட்டவன். ஆபிரகாம் இல்லைன்னா ஈசாக்கு இல்ல இல்லையா? ஒண்ணுமே இல்லாம இருந்த ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றின வாக்குத்தத்தம் யார்? ஈசாக்கு தான் வாக்குத்தத்தம் இல்லையா? இப்ப வாக்குத்தத்தத்தை திரும்ப வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. வாக்குத்தத்தத்தை உங்க அப்பாவுக்கு சொன்னல, அது செஞ்சுட்டப்பா, இன்னும் செய்வேன், இன்னும் என்ன பண்ணுவேன்? அப்பாவுக்கு சொன்ன வார்த்தையின்படி அவரை ஆசீர்வதிச்சு கொண்டு வந்தேன், பிள்ளையும் கொடுத்தேன், அந்த பிள்ளை நீயா இருக்கிற. இன்னைக்கு ஒன்றையும் திரும்ப வாக்குத்தத்தம் நினைவு போட்டுக்கிறேன். வாக்குத்தத்தம் நீதான் வாக்குத்தத்தம். இப்ப நீ வாக்குத்தத்தமே நீனா இருக்கிறதால ஒன்றை நன்மைதான் என்ன பண்ணும். அல்லேலூயா. அப்ப அந்த ஈசாக்குக்கு நல்ல விளங்கி இருக்கும். என்ன விளங்கி இருக்கும்? எங்க அப்பாவுக்கு சொன்னாருல்ல, அதை நிறைவேறிச்சு, அது நான் தான் என்று சொல்றாரு. கண்டிப்பா என்ன பண்ணும்? நிறைவேறுதல் உண்டாகும். அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த காரியங்கள்ல போகும்போது இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ளார வரணும். வார்த்தையை குறித்த எண்ணங்கள் வரும். அப்படி வரலன்னா மேல போக முடியாது. நீங்களுமே ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளை என்ன பண்றோம்? இருக்கிறோம். அல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் பிரஜாலைக்கு வரும்படியாய் கிறிஸ்து இயேசு மூலமா இல்லையா? அது ஒரு வாக்குத்தத்தம். இயேசு நமக்காக அடிக்கப்படணும், நம்ம பாவங்கள் அடிக்கப்படணும், ஒரு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தின்படி தான் நான் மறுபடியும் பிறக்கிறேன். இப்ப என்கிட்ட திரும்ப ஆண்டவர் பேசுறார். பேசும்போது தேவனாப்பர் சொன்ன, தேவனா பிறப்பதால உலகத்தை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணும்? நான் ஜெயிப்பேன். ஏன்? நான் பிறந்திருக்கிறேன். நான் என்ன பண்றேன்? பிறந்திருக்கிறேன். பிறந்ததால் நான் என்ன பண்ணும்? ஆமா, பிறந்திருக்கிறேன் சொல்லக்கூடாது. பிள்ளைங்களை சொல்லுங்க, நான் தான் உன்னை பெத்த, அம்மா பொல்லாத பெத்து விட்ட அப்படின்னு சொல்லுவோம்ல. நீ சொல்லுவோம் அது மாதிரி சொல்ல மாட்டேன்ல. நல்ல பிள்ளை, உலகத்திலே பிள்ளைய பெக்கலையா, நீ மட்டும் பெத்து விட்டியா அப்படிலாம் சொல்லுவாங்க பசங்க. நீங்க எப்படின்னு தெரியல, நல்ல பிள்ளைங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவரே, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கணும்னு சொல்றீங்களே, அதை நான் நம்புறேன். நான் உங்களால பிறந்திருக்கிறேன், நான் ஜெயிக்கிறேன். நீங்க யாரு சொல்லுமா? நான் ஜெயிக்கிறேன். சும்மா தட்டி சொல்லுங்க, நான் ஜெயிக்கிறேன். ஜெயிக்கிறாள். பக்கத்துல அடிச்சு சொல்லாதீங்க, உங்களை அடிச்சு சொல்லுங்க. வலிக்குதுன்னு பக்கத்துல அடிச்சுடாதீங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்க. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ளார இந்த வார்த்தையின் மேல தாகம் என்ன வந்துச்சு, பெருசா யோசிச்சோம்னா நாம இப்படி எல்லாம் பேசுவோம். அதை குறித்து பெருசா தெரியலன்னா பேச மாட்டோம். இப்ப யாரும் வாழ்ந்திராத வாழ்க்கை நான் வாழணும்னா இதை நான் தூக்கி பிடிக்கணும், நான் உயர்த்தணும். அல்லேலூயா. என்னை வாழ வைக்கிற வார்த்தை, என்னை உயர்த்தக்கூடிய வார்த்தை, என்னை மேன்மைப்படுத்தக்கூடிய வார்த்தை, என் பிரச்சனையை மாற்றக்கூடிய வார்த்தை. அப்ப நான் ஒவ்வொரு முறையும் வார்த்தை குறித்த எண்ணம் அதிகமா என்ன பண்ணுவேன் எனக்குள்ளார. அல்லேலூயா. அதனாலதான் இங்க வார்த்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஏன் பேசிக்கிட்டே இருக்கிறோம்? சும்மா வெற்றி பேச்சு கிடையாது. இது உங்களுக்குள்ளார இருந்து காரியம் செய்யும், காரியத்தை மாத்துன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆமா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்குள்ளார நடக்கும். ஏன்னா வாக்கு தத்தங்கள்லாம் பாயிண்ட விட்டு வரக்கூடாது. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமென் இருக்குது இல்லையா? அவர் ஆமுன்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணணும்? நல்ல பிள்ளைங்க ஆமென்னு சொல்லி ரிசீவ் பண்ணணும். இப்ப இங்க வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது பேசும்போது நீங்க ஆமென்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாம் ரிசீவ் பண்றீங்க. நீங்க அறுத்த அறுவடை கட்டி வைக்கிறீங்க, முடிச்சு அவுத்தா எல்லாம் வரும். புரியுதுங்களா? மூட்டையை எடுக்கும் போது அள்ளி அள்ளி நெல்ல போடுவாங்க இல்லையா? கட்டும் போது எப்படி கட்டப்படுவோம்? ஃபுல்லா இருக்கணும். இப்ப நீங்க வார்த்தையை சொல்லும் போது ஆமேன் ஆமேன்னு சொல்லும் போதெல்லாம் உள்ள ஃபுல்லா ஆகணும். வெளில போனவருக்கு ஆமேன் தான் சொன்னேன், நாளைக்கு இந்த கடனை எப்படி கட்ட போறோம்னு தெரியல சொல்லுங்க.
ஏன்னா எது ஃபுல்லாச்சோ அது பேசணும். இது ஃபுல்லா ஆகாம போச்சுன்னா அது அது ஒண்ணு உள்ள இருந்துகிட்டே இருக்குது. உள்ள வார்த்தை இல்லாத எப்படி என்ன பண்ணுது? அதான் அடிக்கடி சொல்றது. நிறைய படிங்க, ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை தியானி. நிறைய, அதாவது ரெகுலரா படிக்கக்கூடிய வசனம் உங்களுக்கு சொல்லிருக்கிறேன். உங்களுக்கு திரும்ப நான் அதை கொடுக்குறேன். இதெல்லாம் டெய்லி படிக்கணும். ஓகே. ஆனா தொடர்ந்து பைபிள் ரீடிங் என்ன பண்ணும் இருக்கணும். ஒரு டே படிச்சுட்டு வரணும். ஆனா படிக்கும்போது ஒரு சில வசனங்களுக்கு வரும்போது அதை தியானிச்சுட்டே என்ன பண்ணும்? நீங்க காலைல எடுத்து படிச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு படிச்சுட்டு அதை பத்தியே பேசிட்டு இருங்க பார்ப்போம். அதை பத்தி யோசிச்சுட்டு இருங்க. ஏன்னா இலைவு இருக்க மரம் இன்னைக்கு வேணா உதிரலாம், மரமே சாயலாம், எல்லா நாளும் பண்ணலாம். ஆனா ஒரு நாள் வரும்போது இலை உதா இருக்கிற மரத்தை போல நான் இருக்கும். நான் எதை செஞ்சாலும் வாய்க்கும். நீங்க எதை செஞ்சாலும் வாய்க்கும். ஏன்னா நான் அதுல பயணம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நீங்களும் பயணம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். ட்ரை பண்ணும். தாமஸ் ஆல்வா எடிசன் எத்தனை முறை ட்ரை பண்ணாரு ஒரு பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு? எத்தனை முறை? 100 முறை இல்லை, 1000 முறை. 1000 முறையும் 999 முறையும் ஃபெயிலியர். நம்மளாம் என்ன பண்ணிருப்போம்? என் சங்கரி என்ன பண்ணிருப்ப? இருக்கிறது எல்லாத்தையும் ஒட்டச்சு நிறைவு போட்டுட்டு இந்த லைட்டு வேணா ஒண்ணு வேணாண்டான்னு உட்கார்ந்துருப்போம். நம்ம தானே லைட்டு வேணா ஒண்ணு வேணாம் இருக்கே கடந்துட்டு போனா எத்தனை முறை தோல்வி அடைஞ்சா கூட திரும்பவும் அதை செய்யணும். அதான் தேவனா, அதான் தேவனுக்குள்ளார இருக்கு. நான் சோர்ந்து போக மாட்டேன். ஒரு சில தோல்வியில பாக்குறேன், உடனே தேவனா அப்புறம் உலகத்தை ஜெயிக்க சொன்னாரு, என்னால ஜெயிக்க முடியல, அச்சேப்பா அப்படி தூக்கி போடுறது இல்ல. அந்த பிரதருக்கு வேற வேலையால பார்த்தா இதே சொல்லிட்டு இருக்கிறாரு, எனக்குள்ள தெரியும், நான் எம்மா பிரச்சனை சந்திக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. ஒரு முறை ஃபெயிலியர் ஆச்சா பரவாயில்ல, அடுத்தது லைட் எரிஞ்சிருச்சே, வாழ்க்கை வெளிச்சமாவுமே, அதை விட்டுட்டு அடுத்தவங்க மேல டென்ஷன், இவங்க மேல டென்ஷன், அவங்க மேல டென்ஷன் கூடாது. இல்ல இல்ல, பார்த்த பொய்யா போகாது. என் தேவன் பொய்யுறாத தேவன், பொய்யுறாத தேவன். பொய்னா என்னன்னே தெரியாதான். பொய்னா நமக்கு நல்லா தெரியும். ஆகவே ஏன்னா உயரணும், மேன்மை அடையணும், நல்லா இருக்கும், கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கோம். இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணணும், நான் முடிவு பண்ணணும். வார்த்தையை நான் மேன்மைப்படுத்த ஆரம்பிக்கிறேன், வார்த்தையை நான் நம்ப ஆரம்பிக்கிறேன், நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன், வாசிக்கிறத நான் தியானிக்க ஆரம்பிக்கிறேன். தியானிக்கும் போது என் வாழ்க்கையில எப்படி இருந்தாலும் சொல்லும்போது இன்னொன்னு சொல்ல மறந்துட்டா சொல்லிடுறேன். அங்க ஒண்ணு சொல்லுது, தியானிக்கிறத பத்தி சொல்லும்போது, நடவாமல், நிக்காமல், உட்காராமல், இது 3 முக்கியம். நமக்கு இளையதற்கு மரத்தை போல இருப்பான், செய்வதெல்லாம் வாய்க்கலாம், ஓகே தான். ஆனா என்ன செய்யணுமா? நடவாமல், பாவிகளோடு. நல்ல சூப்பரான பிள்ளைகளா இருக்குங்க. பரியாசக்கார, இது கொஞ்சம் யோசிக்கும். இது கொஞ்சம் நம்ம என்ன பண்ணக்கூடாது. நானாவது 3 தான் சொன்னேன், நீங்க சேர்த்தே சொல்றீங்க, நல்ல பிள்ளைங்க. நடவாமல், நிக்காமல், உட்காரம். அப்படின்னா என்னன்னா, நிக்க கூடாது, அதாவது என்னது, நடவாமல், அது பக்கம் போகவே கூடாது. அப்படி போயிடுற, அப்புறம் சரி நின்னுற. ஆனா நான் சொல்றது நடவும் கூடாது, பைபிள் அந்த கணக்கு சொல்லுது. நடக்கவும் கூடாது, நிக்கவும் கூடாது, உட்காரவும் கூடாது. இந்த 3ம் இல்லாம இருந்துச்சுன்னா இலையுதிர்க்க மரத்தை போல செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் நடக்க கூடாது, ஏன் நிக்க கூடாது, ஏன் உட்கார கூடாது? இப்ப கேட்டு பாருங்களேன். எப்ப பாரு ஃப்ரெண்டு போன் பேசாதானே, ஏன் பேசக்கூடாது, என்ன பேசக்கூடாது? எப்ப கேட்க கூடுமா? ஏன் பேசக்கூடாது? என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் எப்படிப்பட்ட ஆள் உங்களுக்கு தெரியாதா? நான்லாம் சரி பண்ணுவேன். இல்லைங்க, முதல்ல நடக்காம இருப்போம், அப்புறம் நின்றுடுவோம், நின்று உட்காந்துருவோம். என்ன பண்ணுவோம்? அதனால நடக்காமலே இருந்துட்டோம்னா அங்க போய் நிக்க மாட்டோம், நிக்காமலே இருந்துட்டோம்னா அங்க உட்காரவும். அப்ப சில காரியங்கள் உங்களுக்குள்ளார வரும்போது, சொல்லும் போது, சரி அப்படித்தானே, விட்டுறணும். சொல்லுங்க, எல்போர்டு யூத்லாம் எல்போர்டு சொல்லுவா. டிரைவர் பக்கத்துல சொல்லும் போது எல்போர்டு என்ன பண்ணும்? கேட்கணும். கேட்கலன்னா அந்த டிரைவரும் சேர்ந்து முட்டிட்டு இருப்பாங்க. இப்ப நம்மளாம் ஏன் பெற்றோரும் சேர்ந்து முட்டிட்டு இருக்கோம்னா, எல்போர்டு கிட்ட பெற்றோர் சொல்றாங்க, எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்றாங்க. அது எக்ஸ்பீரியன்ஸா பாக்குறது தவிர அதை தன்னை டர்ன் பண்ணிக்க மாட்டேங்குது.
நான் பெற்ற எக்ஸ்பீரியன்ஸ் அது எக்ஸ்பீரியன்ஸ் அடையணும் பாக்குது. என்ன பண்ணுது? நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நல்ல அனுபவம் கிடையாதுப்பா, அதனால அது வேணான்றேன். ஆனா அது என்ன பண்ணுது? உன்ன மாதிரியே நானும் வருவேன், 30 வயசு வரைக்கும் கஷ்டப்படுவேன், அப்புறம் 40 வயசுக்கு வருவேன், அப்புறமா தான் நான் நல்லா இருப்பேன். அதனால இன்னைக்கு தான் அழகா ஆண்டவர் சொல்றாரு, வாலிபனே, உன் வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரை நினை. எப்ப நினைக்க சொல்லுதுமா? வாலிப பிள்ளைங்களா எப்ப நினைக்க சொல்லுது? ஏன் வாலிப பருவத்தை நிக்கணும்? அந்த நாட்கள் முக்கியமான நாட்கள். இந்த நாட்கள் நீ சரியானதை நீ தேர்ந்தெடுத்துட்டனா உன் வாழ்க்கை கண்டிப்பா நல்லா தான் என்ன பண்ணும். அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னும் சொல்லுவாங்க, சொல்லுது உன் சிருஷ்டிகரை. அப்படின்னா ஏன் நினைக்க சொல்லுது? எதற்காக உன்னை சிருஷ்டித்தாரோ, எதற்காக உன்னை உருவாக்கினாரோ அந்த தேவன் உன்னை அப்படியே நடத்த போதுமானவர் என்ன பண்றாரு இருக்கிறார். அதனால அவரை நினை. நிறைய பார்த்திருக்கோம் ஆட்டோலாம், தாய் தந்தை துணை. பாத்திரீங்களா? தெரியல, பாத்திரீங்களா? அவன் நினைப்பான், அப்ப அவனை பார்க்கும்போது வீட்டுக்கு தான் போய் பார்க்கணும், டெய்லி வந்து கும்பிட்றான்னு தெரியல அவங்க அம்மா அப்பாவான்னு. சும்மா ஒரு லாஜிக் இல்லாம என்ன பண்றான், ஒரு அட்ராக்ஷனுக்கு போட்டுறான். அந்த அட்ராக்ஷன் படி வாழல. ஆனா அதை பார்த்த உடனே பிள்ளைகளுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஆயிடுது. ஓ, இவன் ரொம்ப அப்பா அம்மா ரொம்ப கனம் பண்ணுவோம் போல் இருக்கு, ரொம்ப நல்ல பிள்ளை போல் இருக்கு. இல்ல, அல்லேலூயா. தவறான கண்ணோட்டத்தை தவறான விதத்துல புரிந்து கொண்டோம்னா தவறான வாழ்க்கைக்குள்ளார என்ன பண்ணுவோம். அதை இன்னைக்கு நம்மளை அலசி ஆராய்ச்சி, அன்னைக்கு ஈசா கூட இடைப்பட்டீங்க, தன்னை டர்ன் பண்ணா அவனோடு இருந்து நடத்தினீங்க, அவனோடு இருந்து நடத்தி அவனுக்கு 100 மடங்கு பலனை கொடுத்தீங்க. இன்னைக்கு மற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும், அது வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், அது சிறு பிள்ளைகளா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், எல்லாரும் 100 மடங்கு பலன் அடையணும். அதற்காக தான் நம்மோட என்ன பண்றாரு, உங்களோட என்ன பண்றாரு இருக்கு, அவங்களை விட்டு அதுக்காக தான் தெய்வீக டைரக்ஷன்ல கொண்டு போகிறார். அதுக்காக தான் இந்த மாதிரி வேத வாசிப்பது ஒரு தெய்வீக காரியம். புரியுதுங்களா? ஜெபம் என்பது ஒரு தெய்வீக காரியம். அந்த டைரக்ஷன் உங்களுக்கு திருப்புறாரு, நீங்க திரும்பணும். ஜெபம் பண்ண சொல்றாங்களா, ஜெபம் பண்ணணும். அப்ப தெய்வீக டைரக்ஷன்ல போறோம்னு அர்த்தம். பைபிள் வாசிக்க சொல்றாங்களா, வாசிக்கிறோம். ஏன்னா அது தெய்வீக திட்டத்துக்குள்ள என்ன பண்றோம். அப்ப அதுல போறேன்னா, ஒருவேளை நீங்க சரியில்லாத பாதையில போனா கூட நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களோட என்ன பண்ணுவாரு, இடைப்படுவார். இடைப்படும்போது நீங்க டர்ன் பண்ணி போக. அப்ப தெய்வீக டைரக்ஷன்ல போகணும்னா ஜெபிக்கணும், எதை வாசிக்கணும், அதை குறித்த காரியத்தை எண்ணிக்கொண்டிருந்தாலும் அதுல போகவே முடியும். ஆனா தவறான காரியத்தை பண்ணோம்னா போய்கிட்டு என்ன பண்ணுவோம், பைபாஸ் மாதிரி. எது பைபாஸ் மாதிரி? அதாவது கிறிஸ்துக்குள்ளார வருவது எப்படிப்பட்டதா இல்ல, நெருக்கமான பாதை. ஆனா அது அந்த நெருக்கத்துல வந்துட்டோம்னா கொஞ்சம் நெருக்கம், ஆனா வெளில அதுலயே வந்துட்டோம்னா அது அடுத்து பைபாஸ். ஆனா முதல்ல பைபாஸ்ல வந்துட்டோம்னா அப்புறம் நெருக்கம் தான். எது பெட்டர் போடுது? இன்னைக்கு பைபிள் படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கு? படிக்காதுன்னு சொன்னா பைபாஸ். படிக்க வேணாம், உனக்கு உங்க எல்லாத்துக்கும் நான் ஈஸி பண்ணி விட்டுறேன், எல்லாம் நல்லா போன பாருங்க, பத்தலன்னா சொல்லுங்க நான் போடுறேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? பைபாஸ். ஆனா அதோட முடிவு எப்படிதான் இருக்கும்? நெருக்கமா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு பைபிளை படி, ஜெபம் பண்ணு, அது என்னது, அதை தியானி அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அதுக்குள்ளார வந்துட்டீங்கன்னா அடுத்து பைபாஸ் தான். ஏன்னா தெளிவு வந்துடும், புத்தி வந்துடும், அறிவு வந்துடும். உங்களை நீங்களே நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஞானத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு. இன்னைக்கு உங்களை நாங்க நிர்வகிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, இப்படியே நிர்வகிக்க முடியாது. கல்யாணம் பண்ணி உள்ள பிறந்த பிறகு அப்பா அப்பா பயிர் படிச்சியா அப்படின்னா எப்படி இருக்கும் நம்ம சுகன்யா? இப்பவும் அதே தானா? நீ முடிக்கலையா? நான் முடிக்க மாட்டேன். நீங்க நல்லா இருந்துட்டீங்கன்னா நான் ஆரம்பிக்க மாட்டேன். நீங்க நல்லா இல்லைன்னாலும் எதை தான் சொல்லுவேன் திரும்ப திரும்ப. ஏன்னா அதுதான் வாழ்க்கை, அதுலதான் ஆரம்பிக்குது. ஒருவேளை இது வரைக்கும் நீ பண்ண மாட்ட கூட இப்ப பண்ணு, கண்டிப்பா என்ன பண்ணலாம் மேல. இது வரைக்கும் மிஸ் ஆயிடுச்சு, பரவாயில்ல விட்டுட்ட. ஆனா இனிமேட்டு நீ முன்னேறனா திரும்ப பிடிச்சிக்க. அல்லேலூயா. நான் எப்போதும் அதான் சொல்லுவேன், சிஸ்டர் அதான் சொல்லுவேன். நானாவது மாத்திக்குவேன், சிஸ்டர் மாத்திக்கவே மாட்டாங்க. நானாவது விட்டுருவேன் நான். ஆனா அவங்க விடவே. ஏன்னா கர்த்தர் உங்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்கள், நோக்கங்கள், தீர்மானம். நீங்களும் நானும் கர்த்தர் பயன்படுத்தக்கூடிய பாத்திரமா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப அதற்காக சில கடுமையான காரியங்கள் வரும்போது அதை இன்பமா ஏற்றுக்கொண்டு எப்படி ஏற்றுக்கணும்?
இன்பமா ஏற்றுக்கொள்ளணும். இது என்ன சரியான பாதையில போவதற்கு ஒரு வழி அப்படின்னு போனோம்னா கண்டிப்பா சொல்றேன், வெகு சீக்கிரத்துல போயிடும். இஸ்ரோஜனத்தை பத்தி சொல்லுது உங்களுக்கு தெரியும். 13 நாட்கள்ல போயிடலாம். எங்க போயிடலாம்? கானான் தேசத்துக்குள்ளார போயிடலாம். 40 வருஷமாவும் போகல. 2 பேர் தான் 40 வருஷத்துக்கு கழிச்சு உள்ள போனாங்க. மத்த ஆள என்னதான் கதை? 40 வருஷமா போவாதுன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. தண்ணியை கொடுத்தாரு, மன்னாவை கொடுத்தாரு, செங்கடலை பிறந்தாரு, யோதானை பொழந்தாரு, எதிரிகளை அழிச்சாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனாலும் உள்ள போகல. எவ்வளோ முரட்டாட்டம் முடிச்சாலும் இருக்குவாங்க. ஏன்னா ஏறவே இல்லை கடைசி வரைக்கும். நிறைய டேர்னிங் பாயிண்ட் ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. தண்ணி குடிக்கும் போது அவன் மனம் திரும்பி இருக்கலாம், செங்கடலை பழக்கும் போது மனம் திரும்பி இருக்கலாம், யோதான பழக்கும் போது மனம் திரும்பி இருக்கலாம், ஆமா தானே, காடை வரும்போது மனம் திரும்பி இருக்கலாம், அந்த என்னது வெண்கல சர்ப்பத்தை வைக்கும் போது மனம் திரும்பி இருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம். ஆனா அப்பப்ப மனம் திரும்பணும். வெண்கல சர்ப்பம் வரும்போது கொஞ்சம் மனம் திரும்பணும். என்ன மனம் திரும்பினா? சாவுலே தப்பிக்குதான் நினைச்சேன் தவிர கானான் தேசத்துக்கு போகணும்னு நினைக்கல. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அப்பப்பயும் மனம் இல்ல, நான் சரியான பாதையில சென்று கொண்டே இருப்பேன், சீக்கிரம் போய் இல்லைங்க, நான் அப்ப போய் உழுந்து தான் எந்திருப்பேன். யுவர் சாய்ஸ். ஆனா விடவே மாட்டேன். திரும்பவும் சொல்றேன், கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. பிள்ளைக்கு வீட்டுட்டாரு. இப்ப நான் தாய் தகப்பன் ஏன் கத்திட்டே கிடக்குறாங்க? யோசிச்சு பாருங்க. விலையேற பெற்ற ரத்தத்தால சிந்தி விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. அதனால தொடர்ந்து நம்மள வந்துட்டே இருக்கிறாரு. நீங்க வேணான்னு சொன்னா கூட வந்துட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா? ஒரு நாளைக்கு அவன் கண்டிப்பா மனம் திரும்பக்கூடிய வாய்ப்பு என்ன பண்ணும்? இன்னைக்கு நீங்களும் நானும் வெறும் ஆசீர்வாதம் அப்படின்னாவே அது ஒரு நிபந்தனைக்கு உட்பட்ட ஆசீர்வாதம். நிபந்தனை என்னன்னா, நாம் கர்த்தரை நம்புறது. கர்த்தர் நிபந்தனை என்ன? எம்மா காசு கொடுக்கலாம், கொடுத்துட்டு வரான்லாம் கிடையாது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, 100 மடங்கு பலனா உன்னோட இருக்கிறேன். ஆபிரகாம் கிட்ட ஆணையை ஈசாக்கு நிறைவேற்றினது போல இயேசு கிறிஸ்து மூலமா உனக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றணும். போதுமான தேவன் என்ன பண்றாரு? அவரால் செய்ய முடியாத ஒண்ணுமே. எழுந்திருக்கலாமா?